ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாலிட்டி சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, அதாவது சிபிசியை பற்றியும் சிபிஐ பற்றியும். சிபிசினா என்னதுன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ், அதே போல் சிபிஐனா என்னென்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சரிங்களா? இந்த ரெண்டு பேருமே நமக்கு மேக்ஸிமம் சேமாக தான் வரும். இந்த ரெண்டு ஆணையத்தையுமே வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அதாவது பொதுத்துறை அதாவது அரசு ஊழியர்கள், அந்த பொதுத்துறை ஊழியர்கள்லாம் வந்து யாராச்சும் வந்து ஊழல் பண்ணுறாங்களா, லஞ்சம் வாங்குறாங்களா, அதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி கண்காணித்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் இவங்க ரெண்டு பேரையுமே வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன வரும்னா, சிபிஐ என்ன செய்வாங்கன்னா, இவங்க வந்து கண்டுபிடிச்சி டேரெக்டாக ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. டேரெக்டாக ஆக்ஷனில் இறங்கி அவங்க வீடெல்லாம் போய் சர்ச் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் சிவிசி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போயிட்டு சிபிஐக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இவங்களும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் திரட்டி அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஓகேவா? அதே போல் வந்து இப்போ சிபிஐ ஆக்ஷனில் போகும்போது வீட்டுக்கு போவாங்க தானே, ரைட் பண்ணுறதுக்கெலாம் போவாங்கள்ல. அப்போ வந்து சிபிஐயில் உள்ள மேக்ஸிமம் ஒரு 5-6 பேர் போனாங்கன்னா சிபிசிலேருந்து ஒருத்தர் வந்து போவாங்க அவங்க கூட. சரிங்களா? அதாவது சிபிஐக்கு வந்து இவங்க ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க தான் யார்? சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இவங்களை வந்து மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது பொதுத்துறையில் பணிபுரிகிறவங்க யாராவது லஞ்சம் வாங்குறாங்களா, அந்த மாதிரி எல்லாமே இவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து பரிந்துரை என்னன்னு இவங்க அதாவது இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பரிந்துரை பண்ணது யாருன்னா சந்தானம் குழுவின் அடிப்படையில் 1964 அமைச்சாங்க. ஓகேவா? 1964 தான் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காரு. அதாவது லஞ்சம் வாங்குறவரெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அப்புறமா 1964 அமைச்சாங்க. ஆனால் வந்து இதுக்கு சட்ட அந்தஸ்து எப்போ கொடுத்தாங்கன்னா 2003 தான் இதுக்கு சட்ட அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இது ஒரு ஆலோசனை குழு தான். இவங்க ஒரு ஆலோசனை குழு மட்டுமே. இவங்க டைரெக்டாக போய் ஆக்ஷன்லலாம் இறங்க முடியாது. டைரெக்டாக ஆக்ஷனில் இறங்குறது யாருன்னா சிபிஐயில் உள்ளவங்க தான் டைரெக்டாக போய் ரைடெலாம் பண்ணுவாங்க. அப்புறம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, நோக்கம் என்னென்னா அரசு பொது பணிகளில் ஊழலை தடுக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த சிபிசி வந்து அமைச்சிருக்காங்க. அமைப்பு இப்போ இந்த குழுவில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, இந்த ஆணையத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஒரு தலைவர் இருப்பாங்க, 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஒரு தலைவர், 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள். இவங்களை நியமனம், அதாவது தலைவர் எல்லாம் நியமனம் பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். அதே போல் பதவி நீக்கமும் குடியரசுத் தலைவர் தான் செய்வாங்க. அதே போல் நியமனம் பண்ணுறது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் இவங்களை யாரெல்லாம் தேர்வு பண்ணுறாங்கன்னா, பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் இந்த தலைவரை உறுப்பினர்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் நியமனம் பண்ணி வைக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். அதே போல் பதவி நீக்கம் செய்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? இவங்களோட பதவி நீக்கம் இவங்களோட பதவி காலம் என்னன்னா 4 வருஷம் அல்லது 65 வயசு வரைக்கும் இவங்களுடைய பதவி காலம். ஓகேவா? மறு நியமனம் கிடையாது. ஏன்னா இவங்க மறுநியமனம்லாம் இவங்களை பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த ஊழல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்களை யாரையுமே மறுநியமனம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அடுத்து தலைமையிடம், அதாவது மத்திய புலனாய்வு ஆணையம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இவங்களோட ஊதியம் என்னன்னா மத்திய பொதுப்பணி ஆணைய தலைவர், அதாவது யூபிஎஸ்சி ஆணையர் இருக்காங்களா, அவங்களோட தலைவருக்கு, யூபிஎஸ்சியினுடைய தலைவருக்கு வந்து இந்த தலைவருக்கும் சம்பளம் சேம். அதே போல் யூபிஎஸ்சி ஆணையர்கள் இருப்பாங்கள்ல, அங்கே உள்ள உறுப்பினர்கள், அவங்களுக்கும் அதே போல் இங்கே உள்ள உறுப்பினர்களுக்கும் சம்பளம் சேமாக கொடுப்பாங்க. ஓகேவா? பதவி நீக்கம் எப்படிலாம் பதவி நீக்கம் செய்கிறதுக்கு எப்படிலாம் முடிவு எடுக்கிறாங்கன்னா, தவறான செய்கையால் அல்லது வேலை செய்வதற்கு தகுதியற்ற நிலையில், தவறான செய்கைகள் ஏதாவது பண்ணாலோ, இவங்களே குற்றத்துக்கு துணை போனாலோ, அந்த மாதிரி ஏதாவது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யலாம். ஆனால் இதை குறித்து அவங்க உச்சநீதிமன்றத்திடம் தெளிவுபடுத்தலாம். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, இவங்களை பதவி நீக்கம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவங்க உச்சநீதிமன்றத்திட்டையும் ஒரு தெளிவுபடுத்திட்டு அப்புறமா இவங்க போயிட்டு இவங்க தலைவரெல்லாம் பதவி நீக்கம் செய்யலாம். சரிங்களா? பதவி நீக்கம் செய்து வைப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். அதே போல் பதவி நியமனம் செய்து வைப்பது யார்? குடியரசுத் தலைவர் தான். ஆனால் வந்து இவங்களை தேர்வு பண்ணுறது யாருன்னா பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். இவங்களோட பணிகளை பார்க்கலாம். 1988 ஊழல் தடுப்பு சட்டம். ஊழல் தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1988. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தை வச்சு தான் நமக்கு சிபிசி ஆணையம், இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்து தான் இந்த மத்திய புலனாய்வு ஆணையம், சிபிஐலாம் இருக்காங்கல்ல, இதன் கீழே தான் வந்து அவங்க வந்து மத்திய அரசு வந்து ஊழியர்களை விசாரிப்பாங்க. சரிங்களா? இந்த சட்டத்தின் கீழ் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அடிக்கடி, அந்த மாதிரி தான் இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் இவங்க சிபிசி, சிபிஐலாம் போயிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களை போய் விசாரிப்பாங்க. சிபிஎஸ்சியினுடைய ஃபஸ்ட்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா நீட்டு ஸ்ரீனிவாச ராவ். இவரை வந்து என்எஸ் ராவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதே போல் தற்காலிக தலைவர் வந்து நம்ம எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம பார்த்துட்டு போகலாம். எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துட்டு போங்க. இது உரிமையில் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரங்களை பெற்றது. அதாவது சிவில் நீதிமன்றங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இணையான ஒரு அதிகாரங்களை இவங்க பெற்றிருப்பாங்க.
சிபிஐயிடம் போயிட்டு இவங்க அறிக்கையை பெறுவாங்க. சரிங்களா? சிபிஐ இருக்காங்களா, அவங்களுக்கு அறிக்கை கொடுத்துப்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. எல்லாமே சிபிஐ இவங்களும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிடல். சரிங்களா? ஊழலை ஒழிக்கிறதுக்கு எப்படிலாம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு மேற்பார்வையிடுவாங்க. ஆணையத்தின் நடவடிக்கையை பற்றிய ஆண்டு அறிக்கையை உள்துறை அமைச்சரகத்திடம் சமர்ப்பித்தல். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் விசாரிச்சிருக்காங்க, எல்லாமே ஒரு அறிக்கையாக ரெடி பண்ணி இவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு உள்துறை அமைச்சரகத்திடம் போயிட்டு இவங்க சமர்ப்பிக்கணும். ஓகேவா? மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கல். அதாவது இவங்க லஞ்சம் வாங்குறது தடுக்கிறதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம், என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க மத்திய அரசுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்க மத்திய அரசுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் இவங்க ஆலோசனை மட்டும் தான் மத்திய அரசு கொடுக்க முடியும். இவங்க டைரெக்டாக அவங்களுக்கு தண்டனைலாம் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இவங்க ஜஸ்ட் ஒரு ஆலோசனை குழு மட்டுமே. அடுத்து சிவிசி ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவர் அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பாங்க. சரிங்களா? அவர் போயிட்டு அதை என்ன செய்வார், பாராளுமன்றத்துக்கு கூட்டம் கூட்டுவாங்கல்ல, மக்களவை மாநிலங்களவை, அங்கே போயிட்டு குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. அப்போது இவங்க ஆண்டறிக்கையை கொண்டு போயிட்டு எங்கே சமர்ப்பிப்பாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட போய் சமர்ப்பிப்பாங்க. அவங்க போயிட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா? இதுதான் சிவிசி. சிவிசி உங்களுமே எதுவுமே கிடையாது, ஈஸி தான், பார்த்துக்கோங்க. இதுவும் சிபிஐ நெக்ஸ்ட்டு சேமாகவே வரும். நெக்ஸ்ட் நம்ம சிபிஐ பார்க்கலாம். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மத்திய புலனாய்வு துறை. அது என்னது? மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம். இது மத்திய புலனாய்வு துறை. ஓகேவா? இவங்களை பரிந்துரை பண்ணதும் சேம் கே சந்தானம் குழு தான். சரிங்களா? கே சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி 1963 உள்துறை அமைச்சரகம் கீழ் உருவாக்கம். ஓகேவா? மத்திய புலனாய்வு ஆணையத்தின் பகுதியாக்கப்பட்டது. ஆனால் ஃபஸ்ட்டு உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் உருவாக்குனாங்க. இப்போ இவங்க கேபினெட் அல்லது பணியாளர் அமைச்சரகத்தின் கீழ் இருக்காங்க. அப்புறம் சிபிஐ தகவல் அறியும், அதாவது நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போயிட்டு சிபிஐயோடலாம் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. சரிங்களா? தகவலை சிபிஐ என்ன பண்ணுறாங்கலாம் சொல்லிட்டு நம்ம போயிட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் நம்ம போயிட்டு கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது, அப்ளை பண்ணி. அப்புறம் சிவிசிக்கு அறிவுரை கொடுத்தல். அதே போல் அவங்க ரெண்டுமே ஆலோசனை பண்ணிக்கிடுவாங்க. இவங்க பாயிண்ட்ஸ் அங்கே சொல்லுவாங்க, இங்கே சொல்லுவாங்க. அதே போல் சிபிசிக்கு இப்படி பண்ணுங்கன்னு இவங்க அறிவுரையும் கொடுப்பாங்க. மத்திய அரசின் முதன்மையான விசாரணை அமைப்பு. சரிங்களா? மத்திய அரசினுடைய முதன்மையான விசாரணை அமைப்புனா என்னது? சிபிஐ தான். இவங்க தான் டைரக்ட் ஆக்ஷனில் இறங்குவாங்க. சிபிசி அப்படி கிடையாது, சிபிஐக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை போயிட்டு மத்திய அரசு இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட தான் போய் சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? இவங்களோட இடமும் சேம் டெல்லியில் தான் இருக்குது. அப்புறம் அமைப்பு, அதாவது இங்கேயும் ஒரு மேலாண்மை இயக்குனர் இருப்பார், 2 ஊழியர்கள், அவங்களுக்கு 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. பதவிக்காலம் 2 வருஷம். அங்கே என்னது? சிபிசிக்கு பதவிக்காலம் 4 வருஷம். ஆனால் அங்கே அப்படி கிடையாது, 2 வருஷம்தான். தேர்வுக்குழு சேம், பிரதமர், மக்களவை, எதிர்க்கட்சி தலைவர், இந்திய தலைமை நீதிபதி 2 பேருமா தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தலைவரை, உறுப்பினர்களாக. நியமனம் குடியரசுத் தலைவரால். முதல் சிபிஐ இயக்குனர் யாருன்னா டிபி கோலி. ஓகேவா? அங்கே யார்? சிபிசிக்கு நீட்டு சீனிவாசராவ். இங்கே டிபி கோலி. இவங்க என்ன பணிகள்லாம் பார்க்குறாங்கன்னா, மத்திய மாநில அதிகாரிகளின் ஊழல் லஞ்சம் குறித்த வழக்குகளை விசாரிக்கிறது. அதாவது நிதி, பொருளாதார, ஏற்றுமதி, இறக்குமதி, சுங்கவரி, வருமான வரி, அந்நிய செலவாணி தொடர்பான வழக்குகளையும் சம்மந்தப்பட்ட துறை கோரினால் இவங்க விசாரிக்கலாம். சரிங்களா? இப்படி ஒருத்தவங்க மேலே டவுட்டாக இருக்குது, நீங்கள் விசாரிங்க அப்படிலாம் அவங்களே வாண்டடாக சொன்னாங்களா, இவங்க போயிட்டு விசாரிக்கலாம். அதே போல் இவங்களுக்கு பயிற்சி நிறுவனங்களும் தனியாக வச்சுருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு பயிற்சி நிறுவனங்களும் வச்சுருக்காங்க. கொல்கத்தா, மும்பை, சென்னை அந்த மாதிரி இடத்துல பயிற்சி நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு 2 வகையான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. குறுகிய கால பயிற்சி, நீண்ட கால பயிற்சி. அதாவது குறுகிய கால பயிற்சியில் உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அங்கே உள்ள ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு குறுகிய கால பயிற்சி கொடுப்பாங்க. நீண்ட கால பயிற்சி யாருக்கு கொடுப்பாங்கன்னா தலைவருக்கு கொடுப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு சிபிஐ நிறுவனம் எங்கே அமைச்சிருந்தாங்கன்னா, காசியாபாத், உத்தரப்பிரதேசத்தில் சிபிஐ நிறுவனம் இருக்குது. 1996 இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? பாருங்கள், நீங்கள் படித்து பாருங்கள், 2 பேருக்குமே சேமாகவே தான் வரும். சரிங்களா? 2 பேருக்குமே சேமாகவே தான் வரும். ஆனால் என்னது? சிபிஐ டைரெக்டாக ஆக்ஷனில் இறங்குவாங்க. ஆனால் சிபிசி சிபிஐக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே போல் சிபிஐ 1963 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் சிபிசி 1964 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 1964 ஸ்டார்ட் பண்ணி 2003 அவங்களுக்கு சட்ட அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க சிபிசிக்கு. அதே போல் சிபிசிக்கு பதவிக்காலம் 4 வருஷம். அதே நேரம் சிபிஐக்கு 2 வருஷம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் இங்கே முதல் தலைவர், சிபிசியில் முதல் தலைவர் நீட்டு சீனிவாசராவ். சிபிஐக்கு முதல் தலைவர் யாருன்னா
டிபி கோலி. ஓகேவா? மற்றபடி எல்லாமே இவங்களுக்கு சேமாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.